நம்ப வைத்து மோசம் செய்த எடப்பாடி துரோகம் செய்துவிட்டார். அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த ஜெயக்குமார் அதிரடி தாக்கு. கொண்டாட்ட வெள்ளத்தில் அறிவாலயம். அடிமேல் அடி வாங்கி வரும் அதிமுக. என்ன நடந்தது? அதாவது தமிழக அரசியல் களம் என்பது தற்போது பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் அனைத்து கட்சிகளும் அதற்கான வேலைகளில் இறங்கி வருகிறது. குறிப்பாக தேர்தல் தேதி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு விட்டதால் இப்போது அனைத்து கட்சிகளும் அதனுடைய கூட்டணிகளுக்கான தொகுதி பங்கீடுகளை உடனடியாக முடித்தாக வேண்டும். அதிலும் திமுக, அதிமுக, தவேக உள்ளிட்ட 3 கட்சிகளையும் எடுத்துக்கொண்டால் இதில் தவேக கட்சியையும் அதிமுகவையும் இந்த கூட்டணி ஒப்பந்தம் என்பது பெரிதாக பாதிக்கப் போவதில்லை. ஏனென்றால் தவேக கட்சியில் பெரிதாக எந்த ஒரு கூட்டணியும் கிடையாது. அதே போல அதிமுக கட்சியில் ஓரளவுக்கு குறைவான கூட்டணிகள் தான் இருக்கிறது. அதிலும் அனைத்து கூட்டணிகள் குறித்தும் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் முடிவெடுத்து வருகிறது. அதை அதிமுக கேட்டு மட்டுமே வருகிறது. ஆகவே அதிமுக கூட்டணியில் தொகுதிகள் பங்கீடுகள் இழுபறி என்ற பேச்சுவார்த்தைக்கே இடமில்லாமல் தான் இருக்கப் போகிறது. ஆனால் திமுக கூட்டணியில்தான் இப்போது நிறைய கூட்டணி கட்சிகள் இருப்பதால் தொகுதி பங்கீடுகள் என்பது இழுபறியாகவே இருந்து வருகிறது. தற்போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளை ஒதுக்கி திமுக அறிவித்திருந்தது. ஆனால் மற்ற கட்சிகளுக்கு, அதாவது திமுகவில் இருக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு திமுக இன்னும் முழுமையாக தொகுதி பங்கீடுகளை முடிக்கவில்லை. அதற்கு காரணம் கடந்த முறையை விட இந்த முறை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான சீட்டுகளைத்தான் பரிந்துரைத்துள்ளது. ஆனால் கூட்டணி கட்சிகளோ கடந்த முறையை விட இந்த முறை அதிக தொகுதிகளை கேட்டு வந்தது. அதில் இப்போது சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக திமுக கூட்டணியில் என்னதான் நிறைய கட்சிகள் இருந்தாலும் திமுக மட்டுமே தனியாக 150 முதல் 160 தொகுதிகளுக்கு மேல் போட்டியிட்டால் மட்டும்தான் தனி பெரும்பான்மையாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். ஆகவே அதை கருத்தில் கொண்டுதான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குவதில் திமுக மெனக்கெட்டு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதே சமயம் திமுக கூட்டணியில் பெரிதாக எந்த ஒரு சலசலப்பும் இந்த தொகுதி பங்கீடில் இல்லை என்றே தெரிகிறது. ஏனென்றால் சமீபத்தில் திமுக கூட்டணியில் இருக்கும் விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது, கூட்டணி வெற்றி பெறுவதற்காக எங்களது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் தொகுதிகளை விட்டு கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று கூறியிருந்தார். ஆகவே ஒரு சில ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் சிலர் சொல்வது போல திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் எந்தவித முரண்பாடுகளும் இல்லை என்பது இப்போது திருமாவளவனின் இந்த பேட்டி மூலமாக தெரிய வந்துவிட்டது. ஆகவே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது சுமூகமாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக இந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு உடனடியாக தேர்தல் பிரச்சாரங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் இறங்கி விடுவார்கள். இந்த சூழலில்தான் திடீரென திமுகவுக்கு மிகப்பெரிய மற்றொரு பொன்னான வாய்ப்பு ஒன்று தானாக மடியில் வந்து விழுந்திருக்கிறது. அந்த ஒரு வாய்ப்பு அதிமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாகவும் மாறியிருக்கிறது. ஆமாங்க, தற்போது திமுகவுக்கு கிடைத்திருக்கும் அந்த பொன்னான வாய்ப்பு என்ன என்று பார்த்தால், அதிமுகவின் மிக முக்கிய தலைவராக கருதப்படும் ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவில் இப்போது அதிருப்தியில் இருப்பதாகவும் அதன் காரணமாக திமுக தலைவர்களிடம் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் திமுகவில் இவர் இணைவது 100% உறுதியாகிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதுவும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வந்தவர்தான் இந்த ஜெயக்குமார். இப்படிப்பட்ட ஒருவரே இப்போது திமுகவில் இணைவதற்கு தயாராகிவிட்டார் என்றால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாகத்தான் திமுகவுக்கு அமைந்திருக்கிறது. சரி, திடீரென ஜெயக்குமார் எதற்காக அதிமுகவிலிருந்து விலக வேண்டும், அதே போல திமுகவில் இணைய வேண்டும் என்ற கேள்வியும் எழலாம். அதற்கு முக்கிய காரணம் அதிமுக கூட்டணியை பொறுத்தவரையில் ஏற்கனவே சொன்னது போல ஒவ்வொரு முடிவுகளும் பாஜக எடுக்கும் முடிவுகளுக்கு கீழ்தான் அதிமுக பயணித்து வருகிறது. இந்த ஒரு விஷயம் அதிமுக கட்சியில் இருக்கும் முக்கியமான நபர்களுக்கு விருப்பமில்லாமல் தான் இருந்து வருகிறது. அதற்கு காரணம் இப்போது கூட தொகுதி பங்கீடுகளில் பெரும்பாலும் பாஜகவின் முடிவுகள் தான்
அதிமுக கூட்டணியில் முடிவெடுக்கப்பட்டது என்றும் எந்த ஒரு முடிவையும் அதிமுக தலைமை தனியாக எடுக்கவில்லை என்றும் அதிமுக வட்டாரங்களிலிருந்தே தகவல்கள் கசிந்து வருகிறது. கிட்டத்தட்ட முழுக்க அதிமுக என்பது பாஜகவுடன் இணைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதாவது அதிமுக என்ற கட்சியே இல்லாமல் எடப்பாடி உள்பட அதிமுக தலைவர்கள் அனைவருமே பாஜகவில் இணைந்து விட்டது போலத்தான் அதிமுகவின் செயல்பாடுகள் இருந்து வருகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அமித்ஷா சொல்வதை அப்படியே எடப்பாடி கேட்டு வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் தொகுதி பங்கீடுகள் குறித்து பாஜக எடுத்த முடிவுகள் கூட ஓரளவுக்கு அதிமுக நிர்வாகிகளால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதிமுக போட்டியிடும் தொகுதிகளில் யார் யாரை எங்கு நிறுத்த வேண்டும் என்ற முடிவை கூட பாஜக தான் எடுத்து வருகிறது என்ற அந்த ஒரு முடிவுதான் அதிமுக நிர்வாகிகளை பதட்டமடைய வைத்துள்ளது. ஏனென்றால் தமிழகத்தில் அதிமுகவை சேர்ந்த எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த நபர்கள் எந்தெந்த தொகுதிகளில் நிற்க வேண்டும், அந்தந்த தொகுதிகளில் அந்தந்த நபர்கள் நின்றால்தான் பலம் மற்றும் பலவீனம் என்பது அதிமுகவுக்குத்தான் நன்றாக தெரியும். ஆனால் பாஜகவோ அந்த இடத்தில் பாஜக நினைக்கும் முடிவுகளை எடுத்து பாஜக சொல்லும் அதிமுக நிர்வாகிகளை மட்டும்தான் குறிப்பிட்ட தொகுதிகளில் நிறுத்த வேண்டும் என்ற அழுத்தமும் பாஜக தரப்பிலிருந்து அதிமுகவுக்கு கொடுக்கப்பட்டு வருகிறதாம். இதை எடப்பாடி அவர்களும் மறுத்து பேசாமல் அப்படியே கேட்டு வருகிறாராம். இதனால் அதிமுகவில் முதற்கட்ட தலைவர்கள் பலருக்கும் இதில் உடன்பாடு இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு சூழ்நிலையில்தான் ஜெயக்குமார் எந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்தும், குறிப்பாக ஜெயக்குமாருக்கு ஆதரவாக இருக்கும் முக்கிய நிர்வாகிகள் சிலரும் கூட எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்தும் பாஜக தான் முடிவெடுத்திருக்கிறது. இதற்கு முழுக்க எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் ஜெயக்குமார் தமிழகத்தில் எந்தெந்த தொகுதிகளில் நாங்கள் நிற்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒத்த காலில் நின்றிருக்கிறார். ஆனால் ஜெயக்குமார் முடிவுக்கு எடப்பாடியும் பாஜகவும் செவிசாய்க்கவில்லை என்றே தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஜெயக்குமார் அவர்கள் அதிமுக தலைமையிடம் எவ்வளவோ பேசி பார்த்துள்ளார். ஆனால் கடைசி வரை எடப்பாடியும் அமித்ஷாவும் ஜெயக்குமாரின் முடிவுக்கு எதிராகத்தான் இருந்திருக்கின்றனர். இதனால் எவ்வளவோ பேசி பார்த்த ஜெயக்குமார் கடைசியில் இனி பேசினால் கதைக்காகாது, செயலில் இறங்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து உடனடியாக இப்போது அதிமுகவிலிருந்து தனது ஆதரவாளர்களுடன் விலகி திமுகவில் இணைய இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி வருகிறது. இது குறித்து திமுகவின் முதற்கட்ட தலைவர்களிடம் ஏற்கனவே ஜெயக்குமார் பேசி வந்ததாகவும் இப்போது அந்த பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சரி, நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு சூழலில் அதிமுகவை சேர்ந்த ஜெயக்குமாரும் திமுகவில் இணைந்தார் என்றால் அது திமுக கூட்டணிக்கு மேலும் பாரமாக இருக்குமா அல்லது பலமாக இருக்குமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.